அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரச்சனை இருக்குது, இதை பற்றி வந்து ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ பேசுதா அப்படின்னா, அதை தாண்டி என்னென்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப தகாத முறையிலையும் ரொம்ப மிரட்டியும் சில விஷயங்கள் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அவங்க அந்த சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க. அந்த ரூமை விட்டு அவங்க வெளில வரல. அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? ஹேமா கமிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் யார் பேர்லாம் அடிபட்டிருக்கு, எந்தெந்த நடிகைலாம் யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத நம்ம திரையில் பெரிய அளவில் ரசிக்கப்பட்ட பெரிய கதாநாயகர்கள்லாம் இதில் இருக்காங்க, பெரிய இயக்குனர்கள்லாம் இதில் இருக்காங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமா இருக்குது, மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்குது. இன்னும் தோண்ட எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதாவது இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது சினிமாவை பொறுத்தவரையும். அதில் முக்கியமாக இப்போ மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் வெளியே பேர்கள்லாம் வந்திருக்கு. அதில் முக்கியமாக 2017 ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது 2017 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேரளா கவர்மெண்ட்டால் ஒரு 3 பேரை வந்து நியமிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஹேமா அப்படிங்கிறவங்க, இவங்களோட கமிட்டி தான் இது, இவங்களோட பேரில் தான் இது ஹேமா கமிட்டி அப்படின்னு வருது. இதில் முன்னாள் ஆக்ட்ரஸ் வந்து சாரதா அப்படிங்கிறவங்களும், அப்புறம் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேபி வல்சலா குமாரி அப்படிங்கிற இந்த 3 பேர் சேர்ந்து தான் இதை கரெக்டாக இந்த 2017 இதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. WCC பெட்டிஷன், அதாவது உமன் இன் சினிமா கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற இந்த பெட்டிஷன் மூலியமாக தான் இதை கேஸை தொடர்றாங்க. இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது 2017 இப்போ வந்து ரிப்போர்ட் எடுத்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர், அதாவது கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் கிட்டே இதை கொடுத்துருக்காங்க. அவரோட தலைமையில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அவருக்கு வந்து 225 பேஜ் உள்ள ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. 225 பேஜ்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்குது கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த விஷயத்தை யார் முதல்ல கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி சம்பத் அப்படிங்கிற ஒரு நடிகை தான். ஸோ இவங்களுக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் சொல்லி அது யார் வந்து இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறையா பேர் ஓகே நம்மளும் தைரியமாக போய் வெளியே சொல்லலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரொம்ப தைரியமாக சொல்ல வராங்க. ஸோ அதில் ரேவதி சம்பத் குறிப்பிட்ட 2 பேர், அதில் ஒன்று தமிழ் நடிகர், ஒன்றும் இல்லை ரியாஸ்கான் வந்து அதில் வந்து பேர் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அவர் மறுப்பு தெரிவித்தாலுமே அவரோட பேர் அதில் இருக்குது. அப்புறம் நடிகர் சித்திக், இயக்குனர் சித்திக் கிடையாது, நடிகர் சித்திக். நீங்கள் வந்து நிறையா படங்களில் நேரு படத்தில் கூட இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம ஜீது ஜோசப் அவர்களோட டைரக்ஷன் வந்து நேரு படத்தில் கூட அவர் ஒரு வில்லனாக வருவார். அதாவது சித்திக் அப்படிங்கிறவர் ஒரு பொது செயலாளர் நடிகர் சங்கத்தில், அதாவது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடிகர் சங்கத்தோட பேர் வந்து அம்மா, அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட். ஸோ அங்கே இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே, கோஸ்டார்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து இந்த அம்மா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது. இதில் இந்த சித்திக் அப்படிங்கிறவர் ஒரு பொது செயலாளர். ஆனால் இவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அக்யூசேஷனை அவர் கிளியர் பண்ணிட்டு தான் இது பண்ணோம். ஸோ ரேவதி சம்பத் ஒருத்தவங்க, இவங்க 2 பேரை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் ஸ்ரீலங்கா மித்ரா அப்படிங்கிறவங்க டைரக்டர் ரஞ்சித் அப்படிங்கிறவரை சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் இவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேட்டிருக்காரு, ரொம்ப மிரட்டியும் இருக்கார். வாய்ப்பு, நான் என்னை விட்டால் உனக்கு வேறு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது, அப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியும் இருக்கார். அது இப்போ எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ரிப்போர்ட் மூலயமா வந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் சோனியா மல்ஹர் அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2013 இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்ச நடிகர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார். அன்றைக்கி என்கிட்ட ரொம்ப தகாத முறையிலையும் ரொம்ப மிரட்டியும் சில விஷயங்கள் பண்ணார். ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டார். இது நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவரே வந்து ஓகே அவர் மன்னிப்பு கேட்டார், அதோட விட்டுறலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீதா விஜயன் அப்படிங்கிறவங்க, இவங்க பார்த்திங்க அப்படின்னா துளசிதாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரை வந்து சொல்கிறாங்க. இவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய டைரக்டர். 1991 இவங்கக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்களாம். அதுக்கடுத்து தான் மினு குரியன் அப்படிங்கிற ஒரு நடிகை, மலையாள நடிகை, தமிழ் படங்களில் கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காங்க. முகேஷ் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு எம்எல்ஏ கூட. அப்புறம் மணியன் பிள்ளை ராஜு, இடவேல பாபு, அப்புறம் ஜெயசூர்யாலாம் ஒரு பெரிய நடிகர், தமிழ் சினிமாலேயே ஹீரோவாக நடித்து ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காரு.
அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேரோட பேர் வந்து இடம்பெற்றுருக்கு. இந்த மினு குரியனுங்கிறவங்க முக்கியமாக சொல்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யா அப்படிங்கிறவர் தான் சொல்கிறாங்க. ஜெயசூர்யா அப்படிங்கிற நடிகர் அவர் வந்து இவங்க மினு குரியன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா நடிகைகள், இன்னும் நிறையா கோஸ்டார்ஸ்லாம் இந்த ஜெயசூர்யாவை வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் இவர் ரொம்ப மோசமானவர், எங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களோட பேரே சொல்லாமல், ஏன்னா இவங்களாம் ஏதோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் அது இதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும், அது மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு பேரே சொல்லாமல் நிறையா பேர் எங்களுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குங்கிற புகாரை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஜெயசூர்யா பேர் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இதை தாண்டி இந்த முகேஷ் அப்படிங்கிற இவர் கூட பேர் ஒரு 2-3 நடிகைகள், அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி சில பேருக்குலாம் வந்து இவங்க வந்து என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பண்ணுற விஷயம் என்னென்னா, நீ இதை பண்ணலை அப்படின்னா உன்னால் இண்டஸ்ட்ரியில் நிலைக்கவே முடியாது, நீ எந்த படத்துலையும் நடிக்க முடியாது, என்னை தாண்டி நீ எப்படி போகிற அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் எல்லாருக்குமே. ஒன்றும் இல்லை, ஒரு 2007 அந்த சமயத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த ஒரு படம், அது ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தோட டைரக்டரு, அந்த படத்தோட ப்ரொடியூசரு, அந்த படத்தோட நடிகைகள் இவங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு 16 வயசு பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நடிக்கிறதுக்காக, அந்த 16 வயசு பொண்ணுக்கு நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்குறேன்னு யாரோ அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ஒரு ரூமில் தங்க வச்சுருக்காங்க. அந்த ரூமில் ஒரு நாளைக்கு 4-5 பேர் போவாங்களாம். அம்மா பொண்ணு 2 பேர்கிட்டையுமே தப்பாக நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரூட்டலி ரேப்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி என்னென்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அவங்க அந்த சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க. அந்த ரூமை விட்டு அவங்க வெளில வரல. அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க பேர்லாம் வந்து ஆக்சுவலாக வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேரில் எக்கச்சக்கமாக நிறைய பேர். இப்போ 225 பேஜுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை பேர்? இதில் என்ன முக்கியமான ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னா, இதுக்கான இந்த அம்மா அப்படிங்கிற இந்த அசோசியேஷன் இருக்குல்ல, இதில் வந்து எல்லாரும் வந்து இதுக்கான பிரச்சனையை பேசணும் அப்படின்னு உட்காருவாங்கள்ல. இது பிரச்சனையை பேசும்போது உட்காருங்கும்போது எதிர் தரப்புலேருந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சில கோபமாக பயங்கரமாக அதுக்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த அம்மா அப்படிங்கிற இந்த அசோசியேஷன்லேருந்து வெளியேறிட்டாங்க. முக்கியமாக இந்த நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த மோகன்லால் இதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டார். அதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். அதாவது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் பேசி ஆகணும். ஒரு பக்கம் மம்முட்டி இதை பற்றி இதுவரையும் பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பிருத்திவிராஜ் மாதிரி சில நடிகர்கள் வந்து இந்த ஹேமா கமிட்டியை ஆதரித்து இதுக்குள்ள சம்மந்தப்பட்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள தண்டிச்சாகணும், அவங்கள அந்த பதவியிலேருந்து தூக்கி ஆகணும் அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. முக்கியமாக மோகன்லால் வெளியேறினதுக்கு நம்ம பார்வதி இப்போ இந்த தங்கலான் படத்தில் கூட நடிச்சிருந்தாங்கள்ல, அவங்க வந்து பயங்கர காட்டமாக விமர்சிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்று தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு பெரிய நடிகருக்கு அப்படி ஒன்று இருந்ததுன்னா ஒரு நடிகை அப்படி வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறதே ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ போல்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இதை தாண்டி விசித்ரா வந்து பிக் பாஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த 2001 2002 சமயத்தில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க பிக் பாஸில். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. ஸோ இப்போ விசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சினிமாவில் எந்த காலத்துலேயுமே அழிய போகிறதில்ல, அழியாது, அதுக்கான ஆக்ஷன் பெருசாக இருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் இவங்க எல்லாருமே இந்த டப்பிங்க்கு இந்த ஹீரோ வரல, கால் ஷீட்டு கொடுக்கல, இவர் வந்து லேட்டாக ஷூட்டிங்க்கு வராரு, இதுக்கெலாம் வந்து ரொம்ப மும்முரமாக இறங்கி வந்து இவங்களாம் ரொம்ப இறங்கி வேலை செய்கிறாங்க. அதுக்காகலாம் போய் அந்த நடிகர்கள்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்காகலாம் ஒரு குழு அமைச்சு அதுக்காகலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த நடிகைகளுக்கும் இந்த கோஸ்டார்ஸ், அதாவது சின்ன சின்ன நடிகைகள், அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வரக்கூடிய நடிகைகள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரச்சனை இருக்குது. இதை பற்றி வந்து ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ பேசுதா அப்படின்னா இல்லை. ஸோ அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலாவது பேசியாகணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வேதனையாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப வேதனையாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருந்தா அவள் வந்து அன்றைக்கே வந்து சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்போ வந்து சொல்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஷேமிங். அன்றைக்கி அவங்க சொல்லாததுக்கு நிறையா பின்புலம் காரணம் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி
ஸோ இதுவரையும் இவங்க மேலே புகார்கள் வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன நடிகர்கள், இந்த இயக்குனர்கள் எல்லார் மேலேயும் சில புகார்கள் தான் வந்திருக்கு. இவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, இவங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ் கூட இருக்கலாம், இது ஒரு பொய்யான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன்ஸை எவ்வளவோ சினிமாவும் பார்த்துருக்கு. அதனால் எல்லாமே சரின்னு சொல்லலை, அதாவது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லலை, எல்லாமே வந்து உண்மைன்னு நான் சொல்ல வரல. இதை ரொம்ப தீர விசாரித்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இந்த ஹேமா கமிட்டி மூலயமா இருக்கக்கூடிய இவங்க வந்து சரி செய்வாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் பாவனாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தைரியமாக வந்து எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக திலீப் அப்படிங்கிறவர் நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீதி பேர்லாம் நம்ம வந்து மேபி இவங்க மேலாம் ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கு, ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கன்ஃபார்மானு தெரிலன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி திலீப் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரெஸ்டே பண்ணிட்டாங்க, அவர் மேலே இருந்த அந்த குற்றத்தை நிரூபித்து. ஸோ இதை தாண்டி கேரளா கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று இப்போ வச்சுருக்காங்க. அதில் வந்து 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதை அப்படியே ஆராய்ஞ்சு ஒவ்வொரு நடிகைகள்கிட்டையும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக வந்து இதை விசாரித்து யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இனிமேல் வரப்போகிற பெரிய பூதாகரமாக இருக்க போகுது. அப்புறம் கேரளா கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஒன்று வந்து இப்போ அமைச்சிருக்காங்க. அதில் வந்து 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களாம். இந்த 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த நடிகைகள்கிட்ட அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, அவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ்லாம் உண்மையா, இந்த நடிகர்கள் இந்த இயக்குனர்கள்லாம் உண்மையிலே குற்றவாளியா, அப்புறம் இதில் இன்னும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத தீர விசாரிக்கிறதுக்காக இந்த 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. 7 பேருமே ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கேரளா கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து உண்மையிலே இன்றைக்கி இந்திய அளவில் பெரிய அளவில் வெடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி வைக்கணும், ஆந்திராவில் ஒரு கமிட்டி வைக்கணும், தெலுங்கானாவில் ஒரு கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த மாதிரி கமிட்டி நீங்கள் போட்டாகணும் அப்படின்னு சில நடிகைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹேமா கமிட்டியிலேயே நான் சொல்லாத பேர்கள்லாம் இன்னும் நிறையா நடிகைகள் இருக்காங்க. நிறையா பேர் வந்து அவங்க பேரையே சொல்லாமல் இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பெருசாக திரையில் ரசித்த நடிகர்கள், நம்ம பெருசாக திரையில் ரசித்த இயக்குனர்கள் அவங்க பேர்லாம் அடிபட்டிருக்கு. அவங்களாம் உண்மையிலே இந்த தப்பை பண்ணியிருக்காங்க, உண்மையிலே இந்த மாதிரி பெண்கள்கிட்ட அத்துமீறி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இது கண்டிக்கக்கூடியது. அவங்க எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனை வழங்கும். அதே நேரத்தில் இதில் எது ஃபேக் அலிகேஷன் அப்படிங்கிறதையும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லேயும், அதாவது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சு இந்த மாதிரி ஒரு சில ஆண்டுகள் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இங்கே எத்தனை பேர் மாட்டுவாங்கன்னு தெரில. ஒருவேளை கேரளாவில் அவ்வளோ பேர் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இது எல்லாமே ஒரு அலிகேஷன்ஸ் தான், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு ஒரே தீர்வு தான், தண்டனைகள் பெருசாக இருக்கணும். அதே மாதிரியே இந்த நடிகர்கள் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ இந்த சினிமாவை சேர்ந்த அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாகணும். அதுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இவங்க எல்லாருமே வந்து பெரிய அளவில் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு அது வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் இருக்குது. எல்லா துறையிலையுமே அது மாதிரி பண்ணுறவங்கள கண்டிப்பாக பெரிய அளவில் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒற்றை கருத்தாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.